அண்ணன் வைகோ அவர்களுக்கு நான் மரியாதையாக சொல்வது, அன்றைக்கு நடந்த சம்பவம் என்பது சில மனக்கசப்புகள் காரணமாக நானாக சுயமாக எடுத்த முடிவு. அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 முறை அமைச்சராக இருந்திருக்கின்றார், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார், மாவட்ட செயலாளராக இருந்திருக்கின்றார், நெருக்கடி நிலையின் போது காரோட்டி கண்ணப்பனாக இருந்திருக்கின்றார். தலைவராக முழுமையாக கலைஞர் ஏற்றுக்கொண்டவர். அவர் எப்படி விலகி வந்தார் என்று எனக்கே புரியவில்லை, அவருக்கும் புரியலை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் 2009ஆம் ஆண்டு கடுமையான முதுகுத்தண்டு வலியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரம், ஒரு தலைவரால் வளர்க்கப்பட்ட ஒரு தொண்டன் கண்ணப்பன், ஒரு தலைவர் அந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் வயோதிக காலத்தில் கடுமையான ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் சென்று பார்ப்பது தவறா? சென்று பார்ப்பது தவறா? போய் பார்த்து வந்தார். பார்த்து வந்து தொலைபேசியில் தகவல் சொல்கிறதுக்காக கூப்பிட்டார். எடுக்கவே இல்லை, ஃபோன் எடுக்கவே இல்லை. பல முறை முயற்சி தான், எடுக்கவே இல்லை. இது ஒரு எனக்கு மனக்கசப்பு. கட்சியிலிருந்து வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் அவர் வெளியேறினார். மரியாதையானவர், பண்பானவர். கட்சியை விட்டு வெளியேறும்போது, ராமகிருஷ்ணன் உங்களோட நல்லா பழகிட்டேன், நண்பனாக பழகிட்டேன், சகோதரனாக பழகிட்டேன், இனிமேல் இந்த கட்சி நான் நீடிக்க முடியாது, தாய் கழகத்துக்கு போய் சேர்றேன், இப்படித்தான் சொன்னார். என்னை கூப்பிட்டது, என்னை அழைக்கலை. இவர் சேர்ந்து 1 மாதம் கழித்து தான் மனக்கசப்புகளுடைய அந்த சம்பவங்களுடைய மனம் வேதனை, அந்த இதய கணம் ஒரு பிரமிப்பை பிடித்தவன் போல் இருந்த சூழ்நிலையில் நானாக சுயமாக எடுத்து 3 ஆண்டுகள் அந்த கட்சிக்கும் 16 ஆண்டு காலம் அந்த கட்சிக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அந்த ஆட்சிக்கும் அந்த இயக்கத்திற்கும் பெருமையை தேடி தந்தவன் என்ற முறையில் விருப்பப்பட்டு பாதுகாப்பான நிலையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த கட்சியில் நான் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு சேர்ந்தேன். இது குதிரை பேரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனவே அண்ணன் வைகோ அவர்களே, ஒரு சிறு விஷயத்தை இதை முன்னுதாரணம், என்னை முன்னுதாரணமாக்கி அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து பெரும்பான்மையை கொண்ட தோழமை கொண்ட பாதுகாப்பான ஆட்சி. நான் போய் சேர்ந்து அந்த கட்சி அதனால் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவலைக்கூடிய நிலையில் அன்றைக்கி இல்லை. அதுக்கு மேலே 2 ஆண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்குள்ள ஆட்சி பாதுகாப்பில்லாத ஆட்சி, என்றைக்கும் கவலைக்கூடிய நிலையில் இருக்கிற ஆட்சி. கூட்டணி இப்போ இருக்கிற தோழமை கட்சிகளுடைய ஆதரவை அவர் முழுமையாக மனசால் நம்பி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால வேற அதிமுக புலப்படுத்தி அங்கிருந்து கட்சி ஆட்களை சேர்த்து எம்எல்ஏக்களை சேர்த்து எதிர்காலத்தில் ஒரு பலம் வாய்ந்த டிவிக்கு அரசாக நடத்தணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக, அதுக்கு கேடயமாக நீங்கள் இருந்து முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதை முன்னுதாரணமாக சொல்கிறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், மனம் வலிக்குது. இந்த விளக்கத்தை நான் மக்கள் மத்தியிலையும் சொல்வதுதான் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் என்கின்ற முறையில் என்னை பற்றி
அவர் ஒரு கருத்தை சொன்ன காரணத்தினால் நான் தன்னிலை விளக்கத்தை அளிக்க வேண்டிய நிலையில் நல்ல ஒரு விளக்கத்தை அளித்திருக்கேன். கட்சியிலிருந்து மாறுறாங்க இல்லையா, வைகோ இங்கிருந்து போயிட்டார் இல்லையா, 9 காலம் அவமதிக்கப்பட்டேன்னு சொன்னாரா இல்லையா, அதை முட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். இது முன்னுதாரணமாக ஏற்கனவே ராமகிருஷ்ணன் இருந்திருக்காருன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. ஏற்கனவே ராமகிருஷ்ணன் இருந்திருக்காரு. அப்போ நான் நேரடியாக கேட்குறேன் வைகோ பார்த்து, ராமகிருஷ்ணன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தலைவர் கலைஞரிடம் பணம் வாங்கியோ அண்ணன் தளபதியிடம் பணம் வாங்கியோ அந்த இயக்கத்திற்கு சென்றேன் என்று சொல்ல வருகின்றாரா? சொல்லுங்க. ஒரு மனசாட்சியை விட்டுறாங்க. நான் தான் சொல்கிறேன் திரும்ப தலைவரும் அழைக்கலை, தளபதி அழைக்கலை, கண்ணப்பன் அழைக்கலை. நானாக என்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில், மனத்தெளிவின் அடிப்படையில், என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் நானாக விரும்பி என்னுடைய தாய் கழகத்தில் போய் சேர்ந்தேன். முதல்ல தெளிவாக சொன்னேன். அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அல்லது முதிர்ச்சியின் இல்லம் இன்மையின் காரணமாகவோ, அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ அந்த இயக்கத்தில் சேர்ந்தேன். 16 ஆண்டுகள் விசுவாசமாக இருந்தேன். கட்சியினாலும் சரி, ஆட்சியில் பொறுப்பில் இருக்கும் போதும் சரி. தெளிவாக சொல்லிட்டேனே. இல்லை, உங்களை மையப்படுத்தி சொல்கிறாரு, அதற்கான காரணம் என்னவாக இருக்குது? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரும் பொழுது அவர் பொதுச்செயலாக இருக்கிற காரணத்தினால் என்னை மையப்படுத்தி பேசுகிறார். நான் வெளியே போனேன். கண்ணப்பண்ண எனக்கு முன்னால் போனார் இல்லையா, அவர் பேரை பயன்படுத்துகிறாரா? அவர் சொல்லலை, உங்களை சொல்கிறாரு. அவருக்கு பெண்ணா பயன்படுத்துகிறார். சொல்லலைன்னா அவர் நிற்கலை எம்எல்ஏவுக்கு. காரணம் தொண்டாமுத்தூரில் காங்கிரஸ் அன்னைக்கு ஏடிபி கூட்டணியில் கண்ணப்பனை நிறுத்தி நின்றது காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் எனக்கு அந்த தொகுதி வேணும்ன்றதுனால தலைவர் வந்து காங்கிரஸுக்கு தொண்டாமுத்தூரில் இடைத்தேர்தல் கொடுத்துட்டாங்க. அதனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை. விளங்குதா? அவர் அன்றைக்கு தலைவர் கொடுத்துருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அன்றைக்கி அவர் ராஜினாமா பண்ணியிருப்பார். அவர் விளங்குதா உங்களுக்கு? என்னை மையப்படுத்தி பேசுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்.